பனை வெல்லம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு. சார் 40 ஏஜில் இருக்கேன். 1 crore சேவ் பண்ண முடியுமா? ஐடியில் வேலை செய்கிறேன். எல்லா மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் ஓவர் வேல்யூவில் இருக்குது. ஹவ் இட் இஸ் ரியலி பாசிபிள் ஃபார் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்? 3 இயர்ஸில் 3 lakh சேவ் பண்ணியிருக்கேன். பட் நாட் கன்சிஸ்டன்ட் மணி அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மியூச்சுவல் ஃபண்டுடைய எல்லாம் ஓவர் வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஓவர் வேல்யூ அப்படிங்கிறது அவர் எப்படி சொல்கிறாரு தெரியல. ஜஸ்ட் பிகாஸ் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஹையில் 80,000 சென்செக்ஸ் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி அவர் என்ன பார்க்குறாருன்னா, இன்றைக்கி ஓவர் வேல்யூங்கிறார். ஆனால் அவர் வந்து 15 வருஷம் கழிச்சு தான் அவருக்குடைய ரிட்டர்ன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 15 இயர்ஸில் வந்து பார்த்தோன்னா இது ஒன்றுமே கிடையாது. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இந்த ஓவர் வேல்யூ, அண்டர் வேல்யூ இந்த மாதிரி சொல்லிவிட்டு மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறது வந்து சரியான விஷயமே கிடையாது. அண்ட் ரெண்டாவது, அவர் எஸ்ஐபியில் தான் வந்து போட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கார். இப்போ இருக்கக்கூடிய ஒரு 3 lakh rupees அவர் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. அது வந்து அட் த ரேட் ஆஃப் 15% வந்து இந்த நெக்ஸ்ட் 15 இயர்ஸில் வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு 24 lakhs கிடச்சிரும். அதுக்கப்புறமா அவருடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா 1 crore இருக்காரு. ஸோ எவ்ரி மந்த் ஒரு 11,000 rupees வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணார்னா நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ் அட் த ரேட் ஆஃப் 15% வந்து அவருக்கு வந்து ஒரு 74 லட்சம் கிடச்சிரும். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 1 கோடி ரூபாய். அதாவது இந்த 3 லட்சம் ரூபாய் லம்சம் வந்து 15%ல் 24 லட்சம். அதை தவிர 11,000 rupees நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ் அட் த ரேட் ஆஃப் 15% வந்து அது ஒரு 75 லட்சம். ஸோ ரஃப்லி அபவுட் 99 lakhs to 1 crore வந்து அவருக்கு ஈஸியாக கிடைக்கும். அதனால் மார்க்கெட்டுடைய வேல்யூவேஷன்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றும் தயங்க வேண்டாம். ரெண்டாவது, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஈவன் எனக்கும் தெரியாது. நோபடி நோஸ் அபவுட் த மார்க்கெட். ஸோ டோன்ட் டேக் அ கால் ஆன் மார்க்கெட். ராஜ்குமார் -SK7NJ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. குட் மார்னிங் சார், ஐ ஆம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் SIP மந்த்லி 5,000, ஏர்லி ஒன்ஸ் 2,000 ஸ்டெப் அப், ஜெரோதா நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் 1,000, UT நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் 1,000, பரத்பரி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் 2,000, குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் 1,000. இந்த மெத்தட் ஓகே வா சார், எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து என்னென்னா, இவர் எடுத்த இந்த 4 ஃபண்டு என்னென்னா, இஸ் டேக்கிங் ஒன்லி பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் ரிட்டர்ன். அதில் 2 வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு, இன்னும் 2 ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டுடைய சைஸ், இப்போ பரத்பரிக்குடைய ஃபண்டுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 70,000 கோடிக்கு மேலே இருக்குது. குவான் ஸ்மால் கேப் கூட 25,000 கோடிக்கு மேலே இருக்குது. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோடைய பேஸ் வந்து லோவராக இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த ஃபண்டு நல்ல ஃபண்டானா இட் இஸ் ஓகே, இட்ஸ் அ குட் ஃபண்ட். பட் இதை விட பெட்டர் ஃபண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டர் ஃபண்ட் இருக்குது. ஸோ இஸ் ஓகே வித் பாஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சு போகிறதா இருந்ததுன்னா இந்த ஃபண்டில் போகலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னதுன்னா யூ கேன் கோ ஃபார் அ ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் சைஸ் இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ அவர் வந்து 5,000 rupees அவர் போடுறாருன்னா 5,000 rupees போடுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 rupees ஸ்டெப் அப். அதாவது ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து 5,000 போடுவார். அடுத்த வருஷத்துக்கு 7,000 அதுக்கு அடுத்த வருஷம் 9,000. இந்த மாதிரி 2,000 அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார்னா நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸில் அவர் போடக்கூடிய தொகை வந்து 34.2 லட்சம். அதுக்கு அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா 93.75 லட்ச ரூபா அட் த ரேட் ஆஃப் 15%. சப்போஸ் அவர் வந்து இந்த 5,000 rupees-ஐ வந்து 15 வருஷத்துக்கு பதிலாக 20 வருஷம், அதே சேம் 15%, அதே 2,000 rupees ஸ்டெப் அப் அப்படின்னதுன்னா அவர் போடக்கூடிய தொகை வந்து 57.6 லட்சம். அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா 2.32 crores. ஜஸ்ட்டு வெயிட்டிங் ஃபார் அனதர் 5 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 times வந்து அவருக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கிது. அருண் 94597 அப்படிங்கிற ஐடியிலேருந்து எழுதியிருக்காங்க. சார், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஹவு டு டாப் அப் SIP. ஐ எம் இன்வெஸ்டிங் இன் ICICI மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து செக்டர் ஃபண்டு. இந்த செக்டோரல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் வந்து என்ன அப்படின்னதுன்னா, என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அவர் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு ஃபண்டு, அதுவும் செக்டர் ஃபண்டை வந்து சூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து சரியான முடிவாக இருக்காது. செக்டர் ஃபண்ட் எப்போ சூஸ் பண்ணலான்னா, அவர் வந்து ஒரு 5 ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 4 ஃபண்டு டைவர்சிஃபைடு ஃபண்டில் போட்டுட்டு ஒரே ஒரு ஃபண்டு மட்டும் செக்டர் ஃபண்டில் பண்ணலாம். இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபண்டு செக்டர் ஃபண்டு, அதுலேயும் டாப் அப் அப்படிங்கிறது வந்து தட்ஸ் நாட் த ரைட் இது. பட் வந்து டாப் அப்பை பொறுத்தவரையும் எப்படி எக்ஸ்பிளைன் கேட்குறாரு, நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் டூயிங் இட் டிரெக்ட் ஆர் எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக சொன்னீங்க அப்படின்னதுன்னா, நாங்கள் வந்து உங்கள் SIP ஸ்டார்ட் பண்ணும்போதே SIP அமௌண்ட் 5,000
எவ்வளோ டாப் அப் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவா அப்படின்னு சொன்னோன்னா அதை ஃபில் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இயரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த 5,000க்கு அப்புறம் அடுத்து 2,000 இந்த மாதிரி வந்துடும். எப்போ அவர் வேணும்னாலும் அதை வந்து அவர் நிறுத்திக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஷங்கர் 7726 அப்படிங்கிற ஐடியிலேருந்து எழுதியிருக்காங்க. சார், ஃபார் ரிட்டையர்மெண்ட் விச் டைப் மியூச்சுவல் ஃபண்ட் டூ யூ ரெக்கமெண்ட், லார்ஜ், மிட் கேப் ஆர் ரிட்டையர்மெண்ட் பிளான்? இஃப் ஐ பிளான் டு இன்வெஸ்ட் 20,000 rupees, should I invest in one fund for retirement plan, or do you recommend to diversify into large, mid and small cap? I am ready to take risk since it is for a maximum 20 years. இவர் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் ரெடி டு இன்வெஸ்ட் 20,000 rupees, விச் இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் டு ஸ்டார்ட் வித். அதோடு இல்லாமல் என்னென்னா 20 வருஷம் வந்து அவர் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அண்ட் இஸ் ஆல்சோ வாண்டட் டு டேக் அ ரிஸ்க். இங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் அ ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் அ வாலடைல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது உங்களுடைய வேல்யூ மேலே கீழே போகுமே ஒழிய ரிஸ்க்குன்னா நீங்கள் வந்து யூ மே லூஸ் என்டையர் மணி ஆர் யூ மே லூஸ் பார்ஷியலி, அதுக்கான சான்சஸ் கிடையாது, எஸ்பெஷலி ஃபார் த லாங் டேர்மில். இங்கே வந்து அவர் 20,000 எஸ்ஐபி போடும்போது நெக்ஸ்ட்டு 20 years அட் த ரேட் ஆஃப் 15%, அவர் போட்ட தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா 48 லட்ச ரூபா. அதுக்கு அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து 3 கோடி ரூபாய் கிடைக்கும். அதே சமயத்தில் அவர் வந்து 20,000 நீங்கள் எஸ்ஐபி போடும்போது ஒரு 10%, 2,000 rupees டாப்அப் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் போடக்கூடிய மொத்த தொகை 93.6 lakhs. அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா 4.59 crores. அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு அப்படிங்கிற மாதிரி எந்த ஃபண்டும் சூஸ் பண்ண வேண்டாம். அவருடைய 20 வருஷங்கிறதுனால இட் ஷுட் பி மோர் ஆஃப் அ ஸ்மால் கேப், மிட் கேப், ஒரு மல்டி கேப் அல்லது வேல்யூ இந்த மாதிரியான தீமில் அவர் இன்வெஸ்ட் பண்ணார்னா 15% கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.